அந்த ரயில் நிலையம் ஆளவரமற்று இருந்தது. கடந்த 5 நாட்களாக நிற்காத மழை வேறு. ஸ்டேஷன் மாஸ்டர் அருண் மகிழ்ச்சியும் எரிச்சலும் கலந்த மனநிலையில் இருந்தான். ரயில்வே தேர்வு எழுதி வேலை கிடைத்த போது கிடைத்த மகிழ்ச்சியை விட இப்போது சற்றே அதிகமாக இருப்பதாக எண்ணினான். அரசு வேலை, நல்ல சம்பளம், அதோடு பென்ஷனும் உண்டு. வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் ஓடும் என அவன் மட்டுமல்ல, அவனது பெற்றோர்களை அப்படித்தான் நினைத்து குதுகலித்தார்கள். சென்னையின் ஒரு மூலையில் பிறந்து வளர்ந்து படித்தவன் அருண். போஸ்டிங் எங்கேயோ நெல்லை மாவட்டம், தற்போது தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் திக்கு தெரியாத ஒரு ஊரில். மனம் மிகவும் தயங்கியது. கிராமங்களை சினிமாக்கள் மட்டுமே பார்த்தவன் அவன். அதுவும் சென்னையிலிருந்து வந்தால் அவர்களுக்கு அடியும் உதவிதான் என அவன் நண்பர்கள் பயமுறுத்தியது வேறு. பேசாமல் வேலையை வேண்டாம் என சொல்லி விடலாமா என எண்ணிய போது, அப்பா வாயை மூடு, அரசு வேலையை வேண்டான்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா என ஒரே போடாக போட்டுவிட்டார். ஊருக்கு அப்பாவுடன் வந்து இறங்கிய போது அசந்தே போனான். இப்படியும் அழகான அமைதியாக ஊர் இருக்க முடியுமா என வியந்தான் அருண். அப்பா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிவிட்டார். என்னடா இது, ஆளே இல்லாமல் இது என்றார். சென்னை ஒண்டி குடித்தனத்தில் பிறந்து வளர்ந்த அருணுக்கு அந்த இடம் பச்சை வயல்கள், பக்கத்தில் இருக்கும் கல்லூரி, ஓகம் என கிடக்கும் பரந்த நிலப்பரப்பு என எல்லாமே மகிழ்ச்சி தருவதாக இருந்தது. அருண், 1 மாதம் போல இருடா, பெரிய இடத்துல சொல்லி வேற ஊருக்கு போடு, முடிஞ்சா சென்னைக்கு மாற்றிக்கோ என்ன என்று சொல்லிவிட்டு அப்பா போய்விட்டார். கிராமத்தில் அனைவரும் அவனிடம் மிகவும் சகஜமாக பழகியதால் தான் தனி விடப்பட்டதாக உணரவில்லை அவன். சினிமாக்களில் கேட்ட நெல்லை தமிழுக்கும் நேரில் மக்கள் பேசும் தமிழுக்கும் மிகவும் வித்தியாசம் இருப்பதாக பட்டது. பல வார்த்தைகள் புரியவில்லை. ஸ்டேஷனை பார்த்ததும் உற்சாகம் பொங்கியது அவனுக்கு. ஊரிலிருந்து வெகு தொலைவில் இருந்தது மட்டுமல்ல, சென்னை போல நிமிடத்துக்கு நிமிடம் மிதிவண்டிகள் செல்லவில்லை. ஒரு நாளைக்கு 2 ரயில்கள், சில சமயம் கூட்ஸ் வண்டி வரும் என அவனது டியூட்டி சார்ட் சொல்லியது. முதல் நாள் டியூட்டியில் பச்சை விளக்கை காட்டும்போது மிகவும் பெருமையாக இருந்தது. ஒரு வீட்டில் பேசி தங்கவும் மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டான். புளிக்குழம்பு வாசனை ஊரே தூக்கியது. காய்கறிகள் வாசனையாகவும் சுவையாகவும் இருந்தன. காலை 7 மணிக்கு எழுந்து அந்த ஆட்சி கொடுக்கும் சூடான இஞ்சி டீயை ருசித்து குடித்துவிட்டு மெதுவாக தூரத்தில் தெரியும் மலையை நோக்கி நடைபயிற்சி. வீடு வர 8:30 மணி. குளித்துவிட்டு சுவையான ஆவி பறக்க இட்லி, தோசை, ஆப்பம் அல்லது இடியாப்பம் சட்னியுடன் சாப்பிட்டுவிட்டு சைக்கிளில் ஸ்டேஷனுக்கு வருவான். சரியாக 11 மணிக்கு நெல்லை செல்லும் பேசஞ்சர் வண்டிக்கு பச்சை விளக்கை காட்டிவிட்டால் வேலை முடிந்தது. பிறகு லயனை சரிபார்ப்பது, மேல் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்வது போன்ற இலகுவான வேலைகள்தான். பொதுவாகவே அருண் அதிக பேசும் சுபாவம் உடையவன் அல்ல என்பதால் அவனுக்கு இந்த தனிமையும் இயற்கையும் பிடித்து போனது. முதல் 3 மாதங்கள் ஓடிவிட்டன. அந்த ஊரோடும் மக்களோடும் மெதுவாக ஒன்ற ஆரம்பித்தான். எப்போது அந்த வழியாக செல்பவர் ஸ்டேஷனுக்கு வந்து அமர்ந்து அருணோடு பேசிவிட்டு போவார்கள். சில சமயம் நடந்து போய் டீக்கடையில் வடையும் டீயும் அருந்துவதும் உண்டு. இந்த வாழ்க்கை அருணுக்கு மிகவும் பிடித்து போனது. தனியாக இருந்த நேரத்தில் கற்பனைகள் விரிந்தன. இந்த ஊரின் இயற்கை அழகு, சுத்தமான காற்று, தண்ணீர் இவைகளை விட்டுவிட்டு எதற்காக மீண்டும் சென்னைக்கு போக வேண்டும்? பேசாமல் கல்யாணம் செய்து கொண்டு இங்கேயே செட்டிலாகிவிட்டால் என்ன? சென்னை பெண்ணால் இந்த ஊரில் குடும்பம் நடத்த முடியாது. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்த பெண் என்றால் அவளுக்கு இங்கே வாழதான் ஆசை இருக்கும். குழந்தைகள் பிறந்தா கூட பள்ளி இருக்கிறது, கல்லூரி கூட இருக்கிறது, ஆஸ்பத்திரி இருக்கிறது. இதை விட என்ன வேண்டும் என்று யோசித்தான். இந்த ஊரில் பெண்களை யாராவது ஒருத்தியை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டால் என்ன என்ற கேள்வி வந்து நின்றது அவனது யோசனை. இந்த கேள்வி அவனது வயதுக்கும் மனதுக்கும் மிகவும் உகந்ததாக இருந்ததால் காதலி தேடுவதில் முனைந்தான். என்ன இருந்தாலும் எனக்கு அரசு வேலை, அதற்கேற்ற பெண்ணாக பார்க்க ஓரளவு அது படித்திருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். அதோடு சென்னைக்கு அம்மா வீட்டுக்கு செல்லும்போது பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம் என ஒரு தலைமுறை யோசனையை செயல்படுத்த எண்ணினான். ஊரில் பெண்களை மிகவும் குறைவோ என்ற எண்ணம் வந்துவிட்டது அவனுக்கு. ஒன்று, இவனை விட பெரியவர்களாக இருந்தார்கள், இல்லையெனில் பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் கண்ணில் பட்டார்கள். அவர்களுக்கு அருண் மேல் அபிப்பிராயம் வரவில்லை. கட்டாயப்படுத்தவும் அவனுக்கு பிடிக்கவில்லை. அன்று காலையிலிருந்து மழை நிற்கவே இல்லை. மலை திரையில் ஊரை காட்சிகள் தெளிவாக தெரியவில்லை.
ஸ்டேஷன் ரூமில் லைட்டை போட்டுவிட்டு அமர்ந்து கொண்ட போது அந்த பெண்ணை கவனித்தான் அருண். ஸ்டேஷன் பெஞ்சில் தனியாக அமர்ந்திருந்தாள். இன்றைய நாகரிகமான நீண்ட சுடிதார் அணிந்து கையிருந்த செல்போனை நோண்டி கொண்டிருந்தாள். மிகவும் அழகி. நிறம் கம்மிதான் என்றாலும் அவள் இருந்த இடமே பிரகாசமாக இருப்பதாக தோன்றியது அருணுக்கு. யார் இவள்? தனியாக வந்திருக்கிறாளே. ஒருவேளை திருநெல்வேலியிலிருந்து சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு திரும்பி போகிறாரோ என்னவோ. பார்த்தால் படித்த பெண் போல் இருக்கிறாளே என்று எண்ணினான் அருண். மறுநாள் அந்த பெண் வந்தாள். என்னடா இது என நினைத்து கொண்டான். அதற்கு மறுநாளும் வரவே சற்றே சந்தேகம் வந்தது அவனுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம் என்றாள். அவள் தலையை தூக்கி பார்த்த அந்த நொடியில் உலகமே சுழல்வது போன்று தோன்றியது அருணுக்கு. என்ன என்றாள். இல்லை, நீங்கள் இங்கே வந்து என்னை திக்கினான். ஏன் நான் இங்கே உட்காரக்கூடாதா? தாராளமாக உட்காரலாம். ஆனால் நீங்கள் எந்த ட்ரெயினில் ஏறுற மாதிரி தெரியலையே, அதான் என்றான் சுதாரித்து கொண்டு. ஓ அதுவா, நான் அரசு வேலைக்கான தேர்வுக்கு படிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரே கெஸ்ட், அதான் இங்கே வந்தேன். ஆனால் நான் உங்களை எங்கள் தெருவில் பார்த்தது இல்லையே. இல்லை இல்லை, நான் பண்ணை தெரு. அவ்வளோ தூரத்தில் இருந்தால் இங்கே வரீங்க ஏன்? கேட்டவனை ஏற இறங்க பார்த்தாள். பிறகு என்ன தோன்றியதோ அவனை அருகே அமர சொல்லி கை காட்டினாள். சார், உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். என் பேர் ரோஜா. நான் ஒரு அனாதை. சித்தப்பா வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறேன். எனக்கு அரசு வேலை கிடைச்சிட்டா நான் வீட்டு வேலை செய்ய மாட்டேன். ஏன் சித்தி தம்பியை கட்டிக்க மாட்டேன்னு என்னை படிக்க விடாமல் செய்கிறாங்க. அதான் யாருக்கும் தெரியாமல் இங்கே வரேன். பரீட்சை முடிஞ்சதும் வரவே மாட்டேன் சார் என்றார். அருணின் மனசு பாகாக உருகியது. பாவம், ஒரு பெண் சொந்தக்காரங்களோடு சண்டையிட்டு படிப்பது என்பது இலகுவான விஷயம். இவள்தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் லட்சிய பெண் என முடிவு செய்தான். அவளை தன் அறையிலே படிக்க வரும்படி அழைத்தான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அருணுக்கு அவள் மேல் அபரிமிதமான காதல் பிறந்துவிட்டது. நான் தவறாமல் அவள் வருவதும் பேசுவதும் வழக்கமானது. இன்னும் 3 நாட்களில் அரசு தேர்வு. அது முடிந்துவிட்டால் அந்த பெண் வரவே மாட்டாள். எப்படியாவது இன்றைக்கு அவளிடம் தன் மனதை சொல்லிவிட வேண்டும் என முடிவு செய்து கொண்டு அழகாக உடை அணிந்து கையில் ரோஜா பூவை எடுத்துக்கொண்டு சென்றான். ஆனால் ஏனோ அவள் வரவில்லை. மனம் ஏமாற்றத்தில் தள்ளாடியது. என் காதலை சொல்ல நினைக்கும் அன்றுதானே அவள் வராமல் இருக்க வேண்டும். ஒருவேளை என் காதல் நிறைவேறாமலே போய்விடுமா என எண்ணி எண்ணி கலங்கினான். அரை மணி நேரத்தை கழித்து இருவர் பெஞ்சில் வந்து அமர்ந்தனர். இருவருமே அருணுக்கு ஓரளவு பழக்கமானவர்கள்தான். மனதை திசை திருப்ப எண்ணி அவர்களோடு பீச்சு கொடுத்தான். என்ன தம்பி, வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்களா என்றான் நெட்டையானவன். எங்கள் ஊர் பொண்ணுங்களை பார்த்துட்டா வேறு எந்த பொண்ணும் பிடிக்காதே, ஏன்னா எங்கள் மண்ணு அப்படி என்றான் குட்டையானவன். ஊரின் அழகையும் மண்ணின் சிறப்பையும் சிலாய்த்து பேசினர் மூவரும். பேசி பேசி மூவருக்கு நல்ல நெருக்கம் ஏற்பட்டது. தன் மனதில் உள்ளதை கொட்டியே விட்டான் அருண். அடடே, உங்களுக்கு எங்கள் ஊர் பெண்ணு மேலே காதல் வந்துருச்சா? சொல்லுங்கள் தம்பி, நாங்களே பேசி முடிச்சு வைக்கிறோம். எங்கள் ஊர் காதலுக்கு எதிரி இல்லை, சொல்லுங்கள் யார் பொண்ணு என்றான் நெட்டையானவன். வந்து தினமும் இங்கே தான் வந்து உட்காரும். கவர்மெண்ட் பரீட்சைக்கு படிக்குது. பேர் வந்து ரோஜா என்றான் மேலே. இருவரும் ஒருவரை பார்த்து விழித்தனர். ரோஜாவா? பண்ணை தெரு ரோஜாவா என்றான் குட்டையானவன். அவன் குரல் ஏன் இப்படி ஆனது என அருணுக்கு புரியவில்லை. ஆமாம் சார், அவளை தான். உங்களுக்கு தெரியுமா அவங்க குடும்பத்தை என்றான் ஆர்வமாக. இரு நபர்களும் எழுந்தே விட்டனர். தம்பி, என்னைக்கு நீங்கள் ரோஜாவை பார்த்தீங்க? நேற்று கூட பார்த்தேன் சார். ஏன் சார் என்றான் அருண். அவனுக்கு இப்போது குழப்பம். நீங்கள் சொல்கிற ரோஜா செத்து நேத்தோட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு இங்கே தான் ரயிலில் பாஞ்சு செத்து போச்சு என்றான் குட்டையானவன். கண்கள் இருள அப்படியே நின்றான் அருண். எதிர் பிளாட்பாரத்தில் ரோஜா அவனையே பார்த்தபடி நிற்பது போல தோன்றியது. இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.